கோவை கள்ளப்பாளையத்தில் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை பிரச்சாரம் செய்து வருகிறார். அதனை இப்போது பார்க்கலாம். மோடி அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும், மோடி அவருடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று இங்கே கள்ளப்பாளையத்தில் வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கு முதல் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். காரணம் மிக தெளிவாக நீங்க யோசிக்கிறீங்க. அடுத்த 2 நாட்கள் நீங்கள் ஒருவரும் கூட மக்கள்கிட்ட பேசி நீங்கள் அவர்களையும் தாமரைக்கு வாக்களிக்க செய்ய வேண்டும் என்று நீங்கள் பேச. எதற்காக ஓட்டு போடுறோம்? நாட்டுக்காக ஓட்டு போடுறோம். நாட்டினுடைய தலைவனை பலப்படுத்துவதற்காக ஓட்டு போடுறது. இந்த முறை மோடி அவர்களுக்கு 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி இப்ப நீங்க கேட்கல, இதற்கு மோடி அவர்களுக்கு 400 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வேண்டும். உதாரணத்திற்கு நம்முடைய கள்ளப்பாளையத்து கிராமத்தை எடுத்துக்கலாம். இங்க ஒரு முக்கிய கோரிக்கை என்னன்னா, தண்ணி பிரச்சனை ஆரம்பித்திருக்கிறது. உள்ளூர்ல குளம், குட்டைகள், நீர் மேலாண்மை எதுவுமே வேலை செய்யாம இருக்கிறாங்க. கடந்த 50 ஆண்டுகளாக விவசாயத்திற்கே மதிப்பளிக்காத ஆட்சியாளர்கள் ஆட்சியில் இருக்கிறாங்க. 3 மாதத்திற்கு முன்பு நொய்யல் ஆறை சுத்தப்படுத்தி மறுபடியும் தண்ணீர் அங்கே வர வேண்டும் என்பதற்காக 970 கோடி ரூபாய் பணம் வாங்கி கொண்டு வந்தோம். இன்னும் எங்களுடைய மிக முக்கியமான நோக்கம் நொய்யல் ஆறை சுத்தப்படுத்தி மறுபடியும் தண்ணீர் அதில் வர வேண்டும். அதில் வரக்கூடிய உபரி தண்ணீர் உங்க ஊரில் இருக்கக்கூடிய குளம்புட்டையெல்லாம் நப்ப நிலத்தடி நீரை உயர்த்த வேண்டும் என்பது எங்களுடைய முக்கியமான வேலை. இன்னைக்கு மோடி அவர்களுக்கு 400 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொடுக்கும்போது மோடியாவே சொல்லியிருக்கிறாங்க, வரலாற்று சிறப்புமிக்க முடிவுகளை நான் எடுக்கப் போகின்றேன். மோடியை சொல்லியிருக்கிறாங்க. 3வது திட்டம், 3வது முறை ஆட்சியில் வரும்பொழுது முக்கியமான முடிவு. அப்ப என்ன முக்கியமான முடிவுகள் நமக்கு தெரியும்? நதிநீர் இணைப்பதில் இருக்கும் என்பது நமக்கு தெரியும். நதிநீர் இணைப்பு நமக்கு வேண்டும், குறிப்பாக தமிழகத்திற்கு வேண்டும். இதையெல்லாம் ஒரு மனிதர் செய்து முடிக்க முடியும் என்றால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான். அது மட்டும் இல்லை, அருமை சகோதர சகோதரிகளே, உள்ளூருடைய பிரச்சனையை பாருங்க. சாதாரணமாக ஒரு கட்டமைப்பு வசதிகள் இல்லை. சுதந்திரத்திற்கு பிறகு இத்தனை ஆண்டுகள் திராவிட அரசியல். நம்முடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள் மூச்சுக்கு 300 முறை சொல்றாங்க திராவிடியன் டெவலப்மெண்ட் மாடல் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஆனா குடிநீர் பார்த்தீங்கன்னா மாஸ்துக்கு ஒரு கவர், ஒரே ஒரு கவர் மாஸ்துக்கு. இதான் அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஆட்சி. சகோதரிகள், தாய்மார்கள் காத்துட்டு இருக்கிறாங்க, எப்ப அந்த பைப்பு திறந்துடுவான், நம்ம வீட்டு பக்கம் எப்ப தண்ணியை திருப்பி விடுவான். ஆனா இன்னொரு பக்கம் மோடி அவர்கள் ஜல்ஜீவன் திட்டம் மூலமாக ஒரு வீட்டுக்கும் குடிநீர் என்பது பைப்பு மூலமாக வர வேண்டும் என்று மோடி அவர்கள் ஒரு பக்கம். இவங்க அந்த குடிநீரை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. பிடிச்சவங்களுக்கு திறந்து விட, பிடிக்காதவங்களுக்கு திறந்து விடாதுன்னு இதெல்லாம் உடைக்க வேண்டும் என்றால் உங்கள் வீட்டு பிள்ளை அன்பு தம்பி அண்ணாமலை இங்கே வந்து ஜல்ஜீவன் திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றி எல்லா வீட்டுக்கும் குடிநீர் பைப் கனெக்ஷன் இலவசமாக கொடுத்து தண்ணீரை கொண்டு வருவான் என்றும் உங்களுக்கு தெரியும். அதே போல பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு வசதியாக கள்ளப்பாளையத்திலிருந்து வெள்ளலூர் வழித்தடத்தில் சிங்கராலூர் வரை அரசு பேருந்து கேட்கிறீங்க. அதெல்லாம் மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. அரசு பள்ளியிலே ஆசிரியர் பற்றாக்குறை இருக்குது, அதுவும் பிரச்சனை. குறிப்பாக கள்ளம்பாளையம் ஏடி காலனி வழியே பீரம்பள்ளி கிராமத்திற்கு தார் சாலை கேட்கிறீங்க. பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூக மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான சமுதாய நலக்கூடம் இல்லாமல் இருக்குங்க. கள்ளம்பாளையம் பஞ்சாயத்தில் உள்ள பழம்பெரும் கோவில்கள், நிறைய இந்து கோயில்கள் இருக்குது. நம்ம பழம்பெரும் கோவில்கள் இருக்கக்கூடிய பகுதி, ஆனா புனரமைப்பு இல்லாமல் இருக்கு. அதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றீர்கள். இந்த முக்கிய கோரிக்கை எல்லாம் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு நிச்சயமாக இதை தீர்ப்பதற்காக நான் பாடுபட்டுகிட்டேன் என்கின்ற உறுதிமொழி அளித்துவிட்டு, அதே நேரத்தில் இந்த கள்ளப்பாளையத்துக்கு ஒரு வரலாற்று சிறப்பு. நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் சமீபத்தில் டிஃபென்ஸ் காரிடார், பாதுகாப்பு வழித்தடம் 2 இடத்துல கொடுத்தாங்க. உத்தரப்பிரதேசம் ஒன்று, தமிழகம் ஒன்று. அது கோயம்புத்தூர் மையப்புள்ளியாக வைத்து டிஃபென்ஸ் காரிடார் இருக்குங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.